வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மாவீரர் துயிலும் இல்லத்தில் சிரமதான பணி. செம்மணியை மீண்டும் புதைக்க இடம் கொடுக்காதே, சம உரிமை இயக்கத்தினர் யாழில் போராட்டம். யாழ் பல்கலையில் மீட்கப்பட்ட T-56 உள்ளிட்ட ஆயுதங்கள் உள்ளே வந்த கால பின்னணி. காபோத உயர்தர பரீட்சை தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. முச்சக்கர வண்டி கட்டண திருத்தம் வெளியாகிய அறிவிப்பு. கிகல்பத்ர பத்மிவிடமிருந்து துப்பாக்கி வாங்கிய வர்த்தகர் சிக்கினார். இலங்கையில் அதிகரித்து செல்லும் பெண்கள் தொகை. வெளிநாடு செல்ல காத்திருப்போருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழில் மாடியில் இருந்து விழுந்து ஒருவர் உயிரிழப்பு. ஒலிப்பேழையை அதிக சத்தத்துடன் இயக்கிய இளைஞன் அயல் வீட்டு வயோதிபரின் கத்திக்குத்துக்கு இலக்காகி பலி. பான்பிற்கு முச்சக்கர வண்டியில் வந்த ஆபத்து. யாழில் அடுத்தடுத்து அதிர்ச்சி சம்பவம். அமெரிக்கா வெனிசூலா இடையே போர் முழக்கம், அதிரும் பசிபிக் பெருங்கடல். தொடர்வன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் உள்ள 3 துயிலும் இல்லங்களில் இன்றைய தினம் மாவீரர் நாளை முன்னிட்டு சிரமதான பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. மாவீரர் நினைவேந்தல் ஏற்பாட்டுக் குழுவினரால் குறித்த சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. அதன்படி கோப்பாய், கொடிகாமம் மற்றும் எள்ளங்குளம் ஆகிய துயிலும் இல்லங்களில் குறித்த சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்பொழுது மாவீரர்களின் நினைவாக மலத்தூவி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்ட நிலையில் குறித்த சிரமதானம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மேற்குறித்த துயிலும் இல்லங்களை ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் அடாத்தாக கைப்பற்றி வைத்திருப்பதன் காரணமாக அதற்கு முன்னுள்ள மாற்றுக்காணிகளில் சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி வேண்டி இன்று யாழ்ப்பாண நகர்ப்பகுதியில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சம உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் செம்மணி மனித புதைகுழியை மீண்டும் மூடி மறைப்பதை நிறுத்து, உண்மையை வெளிப்படுத்த என்ற துணைப்பொருளில் யாழ்ப்பாண நகர் பகுதியில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டோர் மேலும் அடக்குமுறை சட்டங்கள் வேண்டாம், பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய், அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமையை உறுதி செய், செம்மணியை மீண்டும் புதைக்க இடம் கொடுக்காதே, அனைத்து காணாமல் ஆக்கல்களுக்கும் இப்போதாவது நீதி வழங்கு போன்ற வசனங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தின் போது சிங்கள மக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மீட்கப்பட்ட துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் சுமார் 20 வருடங்களுக்கு முற்பட்டவை என சந்தேகிக்கப்படுகிறது. நூலகத்தின் கூரை திருத்த வேலைகள் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்டன. அதன்பொழுது கூரைக்குள் 2 மெகசின்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவை தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகத்தால் கோப்பாய் காவல்துறைக்கு அறிவிக்கப்பட்டது. அதையடுத்து கோப்பாய் காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை காவல்துறை விசேட அதிரடிப்படையின் குண்டு செயலிழப்பு செய்யும் பிரிவின் ஒத்துழைப்புடன் மெகசின்கள் 2ஐயும் மீட்டதுடன் அதனருகில் சுமார் 5 அடி நீளமான வயரையும் மீட்டிருந்தனர். அதன் பின்னர் கூரைக்குள் மேலும் வெடிபொருட்கள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் கூரையினுள் தேடுதல் நடவடிக்கையை காவல்துறை முன்னெடுத்த போது T-56 ரக துப்பாக்கி ஒன்று, மேலும் 2 மெகசின்கள், 3 சிறிய குண்டுகள், கிளைமோரை வெடிக்க வைக்க பயன்படுத்தப்படும் ரிக்னேட்டர்கள், வயர்கள் மற்றும் காயங்களுக்கான மருந்து பொருட்கள், சேலையின் போத்தல், பஞ்சு, காயங்களுக்கு கட்டும் பண்டேஜ், இரத்தக்கரையுடன் சாரம் உள்ளிட்டவை மீட்கப்பட்டன. இவ்வாறு மீட்கப்பட்ட வெடிபொருட்கள் உள்ளிட்ட ஏனைய பொருட்கள் அனைத்தும் கோப்பாய் காவல் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் சனிக்கிழமை அது தொடர்பில் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதையடுத்து மன்றினால் வழங்கப்படும் கட்டளைக்கு ஏற்ப அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதேவேளை துப்பாக்கி மகசின்கள், சுற்றப்பட்டிருந்த பத்திரிகை, சீலன் போத்தலின் காலாவதி திகதி என்பவற்றின் அடிப்படையில் அவை 2005ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கூரைக்குள் வைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்ற நிலையில் கோப்பாய் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2025ஆம் ஆண்டுக்கான காபோத உயர்தர பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகள், கருத்தரங்குகள் என்பன 4ஆம் தேதி நள்ளிரவுக்கு பின்னர் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் திணைக்களம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவுறுத்தல்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பரீட்சை முடிவடையும் வரை இந்த தடை நடைமுறையில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சை எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் இந்த அறிவித்தல் வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த ஆண்டு காபோத உயர்தர பரீட்சைகள் நாடு முழுவதும் 1665 மையங்களில் நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளை 2025ஆம் ஆண்டுக்கான காபோத சாதாரண தர பரீட்சைகள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
நாட்டில் எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட்டிருந்தாலும் முச்சக்கர வண்டிகளுக்கான கட்டணங்களில் எவ்வித திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என அகில இலங்கை முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. முறையான ஒழுங்குமுறை இல்லாத காரணத்தால் குறித்த திருத்தம் மேற்கொள்ளப்படாது என அந்த சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், லங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் 1 லிட்டரின் விலையை ₹5 குறைத்திருந்தாலும் அதன் பயன் நுகர்வோருக்கு சென்றடையாது. மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்துக்கு அமைய நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறையாகும் வகையில் ஒக்டேன் 92 பெட்ரோல் 1 லிட்டரின் விலை ₹5 குறைக்கப்பட்டது. இதன்படி ₹299 இருந்த ஒக்டேன் 92 பெட்ரோலின் புதிய விலை ₹294 ஆகும். எனினும் ஏனைய எரிபொருள் வகைகளின் விலைகளில் எவ்வித மாற்றமும் இல்லை என லங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. நாங்கள் இந்த வழியில் 40க்கும் மேற்பட்ட வருடங்கள் வந்துவிட்டோம். மேல் மாகாண சபையின் இறுதி கட்டண தீர்மானம் என்ன? அதிகபட்சம் முதல் கிலோமீட்டருக்கு ₹100, இரண்டாவது கிலோமீட்டருக்கு ₹85. இந்த கட்டணத்தில் ஓட்டும் ஒரு நியாயமான தரப்பினர் உள்ளனர். சிலரிடம் கேட்டால் ₹100க்கும் ₹100க்கும் ஓடுகின்றோம் என்று சொல்கிறார்கள். இதேவேளை பொதுமக்கள் குறை கூறுகிறார்கள். நாங்கள் தொடர்ந்தும் நகைப்புக்கு உள்ளாக விரும்பவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு வலுவான ஒழுங்குமுறையின் கீழ் விலை கட்டுப்பாடு செய்யப்பட்டால் அது ஒரு சட்டமாக மாறும். சுற்று வட்டாரத்துக்கு செல்வது முக்கியமில்லை. ஒரு நியாயமான நிலையான விலை சூத்திரத்தின்படி சரியான கட்டணத்தை சொல்லி மக்களுக்கு அதை தெரியப்படுத்தினால் தற்போதுள்ள அனைத்து மோசடிகளையும் சமன் செய்து தொடர முடியும். இந்த முறையும் கட்டணத்தில் மாற்றமில்லை. அடுத்த முறை விலை குறைந்தாலும் அதிகரித்தாலும் திருத்தம் செய்ய மாட்டோம் என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்துள்ளார். கெகல்பத்ர பத்மேவிடமிருந்து கைத்துப்பாக்கி ஒன்றை வாங்கிய மினுவாங்குடையைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் குறித்த கைத்துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். மேல் மாகாண வடக்கு குற்ற விசாரணை பிரிவினர் நடத்திய சோதனையின் போது கைத்துப்பாக்கி கைப்பற்றப்பட்டுள்ளது. கெகல்பத்ர பத்மே மினுவாங்குடையில் உள்ள வர்த்தகர் ஒருவருக்கு கைத்துப்பாக்கி ஒன்றை விற்பனை செய்ததாக மேல் மாகாண வடக்கு குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி லிண்டன் த சில்வாவுக்கு தகவல் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து காவல்துறை அதிகாரி சம்பந்தப்பட்ட வர்த்தகரின் மினுவாங்குடை இல்லத்தை பரிசோதனை செய்த பொழுது கைத்துப்பாக்கி ஒன்று 13 தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் ஈனெட்டியா என்பவரால் தனக்கு கொலை அச்சுறுத்தல் இருப்பதாக அந்த வர்த்தகர் பத்மேவுக்கு தெரிவித்து ₹3 லட்சம் கொடுத்து துப்பாக்கியை வாங்கியதாக கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேல் மாகாண வடக்கு குற்ற விசாரணை பிரிவு மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் 2024 மக்கள் தொகை மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பின்படி 2001 முதலில் பதிவு செய்யப்பட்ட மக்கள் தொகையில் பெண்கள் மீண்டும் பெரும்பான்மையாக இருப்பதை காட்டுகிறது. தேசிய பாலின விகிதம் 2012 100 பெண்களுக்கு 93.8 ஆண்களில் இருந்து 2024 93.3 குறைவடைந்துள்ளது. இது தொடர்ச்சியான பெண் மிகுதியை குறிக்கிறது. நகர்ப்புறத்துறை இப்போது பெண்களின் மிக உயர்ந்த விகிதத்தை பதிவு செய்கிறது. அதே சமயம் நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் ஆண் மக்கள் தொகை குறைவடைந்துள்ளது. மலையகத்தில் சிறிது உயர்வு ஏற்பட்டுள்ளது. இளைய வயதினரில் 19 வயது ஆண்கள் பெண்களை விட அதிகமாக இருந்தாலும் வயதான மக்கள் தொகையில் இந்த விகிதம் கூர்மையாக குறைந்து 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களில் 69.8 குறைவடைந்துள்ளது என்பதையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகள் வெளிப்படுத்துகின்றன. இது அதிக ஆண் இறப்பு மற்றும் நீண்ட பெண் ஆயுட்காலம் ஆகியவற்றை பிரதிபலிக்கிறது என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். இது சுகாதாரம், சமூக நலன் மற்றும் வயதான கொள்கைகளுக்கான முக்கிய பரிசீலனைகளை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. சமூக ஊடகங்கள் மற்றும் யூடியூப் தளங்களினூடாக வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக பண மோசடி செய்யும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. பணியகத்தின் எவ்வித அனுமதியுமின்றி சமூக ஊடகங்களூடாக கலந்துரையாடல்களை நடத்தி இந்த பண மோசடிகள் நடைபெறுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த விளம்பரங்களில் பெரும்பாலானவை போலி விளம்பரங்கள் என்றும் அவற்றுக்கு பணியகத்தின் அனுமதி பெறப்படவில்லை என்றும் விசாரணையில் தெரியவந்துள்ளதால் இது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பணியகம் அறிவித்துள்ளது. இதனிடையே சமூக ஊடகங்களில் விளம்பரம் செய்து சிங்கப்பூரில் உள்ள தொழிற்சாலையில் உற்பத்தி உதவியாளர் வேலை வழங்குவதாக கூறி 76 லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டில் ஒருவரை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவின் போலீஸ் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். விசாரணையில் சந்தேக நபர் 3 வருடங்கள் சிங்கப்பூரில் கல்வி கற்றவர் என்று தெரிய வந்துள்ளது. அங்கு அவர் அறிமுகமான ஒரு நிறுவனத்துக்கு தொழிலாளர்களை அனுப்புவதாக கூறி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் 5 பேரிடம் பணம் பெற்றுள்ளார். ஆனால் உறுதியளித்தபடி வேலைவாய்ப்பை வழங்கவில்லை என்றும் பணியகத்தின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
யாழ்ப்பாணத்தில் வெற்றிலை துப்ப முயற்சித்த ஒருவர் மாடியிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார். நீர்வேலி அச்சடு பகுதியைச் சேர்ந்த சுப்பையா உதயராசா வயது 56 என்பவரை உயிரிழந்தார். இவர் கடந்த 22ஆம் தேதி மேல் மாடியில் மேசன் வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது வெற்றிலை துப்புவதற்காக கட்டடத்தின் முகப்பு பகுதிக்கு சென்றபோது கால் தவறி கீழே விழுந்தார். இந்நிலையில் சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். அவரின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். இதையடுத்து உடல் கூறு பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கேகாலை புலத்கொகைப்பிட்டிய பிரதேசத்தில் கத்தியால் குத்தப்பட்டு இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கேகாலை ஏந்திராபுல பிரதேசத்தைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞனை கொலை செய்யப்பட்டார். சம்பவத்தன்று கொலை செய்யப்பட்ட இளைஞன் தன்னுடைய வீட்டிற்குள் உள்ள ஒலிப்பேழையை அதிக சத்தத்துடன் இயக்கினார். அதன்போது அயல் வீட்டில் வசிக்கும் நபரொருவர் ஒலிப்பேழையின் சத்தத்தை குறைக்குமாறு இளைஞனிடம் வாக்குவாதம் செய்தார். இருவருக்கும் இடையிலான வாக்குவாதம் எல்லை மீறியதால் அயல் வீட்டில் வசிக்கும் நபர் இளைஞனை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் 76 வயதுடைய அயல் வீட்டில் வசிக்கும் நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டியில் பான் விற்பனையில் ஈடுபட்டு வந்த ஒருவர் ஹெரோயின் போதைப்பொருளுடன் கைதாகியுள்ள சம்பவம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய நாவற்குழி பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை ஹெரோயின் போதைப்பொருளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தில் 5 பேர் கைதாகினர். ஒரு பெண் மற்றும் 4 ஆண்கள் உள்ளிட்ட 5 இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். இதன்போது ஒவ்வொருவரிடமிருந்தும் மொத்தமாக 4 கிராம் 530 மில்லி கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் மீட்கப்பட்டதாக யாழ்ப்பாண போலீசார் தெரிவித்தனர். இனி சர்வதேச செய்திகள். செப்டம்பர் 2025 முதல் கரீபியன் மற்றும் கிழக்கு பசிபிக் பெருங்கடல்களில் அமெரிக்க படைகள் நடத்திய தொடர் தாக்குதலில் 62க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கைகள் வெனிசுலாவில் இருந்து போதைப்பொருள் கொண்டு சென்றதாக சந்தேகிக்கப்படும் 15க்கும் மேற்பட்ட கப்பல்கள் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் குற்றச்சாட்டுக்களை உறுதிப்படுத்தும் எந்த பொது ஆதாரமும் சமர்ப்பிக்கப்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ட்ரென்டி அரகுவா போன்ற வெனிசுலா குற்றக்கும்பல்களை குறிவைத்து நடத்தப்படும் பரந்த போதைப்பொருள் எதிர்ப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக விவரிக்கப்பட்ட இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது மற்றும் அதிகப்படியான பலத்தை பயன்படுத்துவதாக ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பிராந்திய தலைவர்களால் கடுமையாக கண்டிக்கப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமைகள் தலைவர் இந்த கொலைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறியுள்ளார். இந்த தொடர் தாக்குதல்கள் வெனிசுலா கடற்கரை அருகே ஒரு பெரிய அமெரிக்க இராணுவம் குவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ள செயற்கைக்கோள் படங்களின்படி USS இவோஜிமா என்ற தாக்குதல் கப்பல் வெனிசுலா கடற்கரையில் இருந்து 200 கிலோமீட்டருக்கும் குறைவான தொலைவில் நேரடி துப்பாக்கிச்சூடு பயிற்சிகளை மேற்கொள்வதை காட்டுகின்றன. மேலும் உலகின் புதிய மற்றும் மிகப்பெரிய விமானம் தாங்கிய கப்பலான USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்டும் 3 நாசகார கப்பல்களுடன் கரிபியன் கடலுக்கு செல்கிறது. இந்த மிகப்பெரிய கப்பலை நிறுத்துவது நிக்கோலஸ் மதுரோவின் ஆட்சிக்கு அழுத்தம் கொடுக்கும் என்றும் பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுகின்றனர். அமெரிக்கா தன்னுடைய நாட்டுக்கு எதிராக ஒரு புதிய மோதலை உருவாக்க முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பிராந்திய பதற்றங்களும் அதிகரித்துள்ளன. மேலும் வெனிசுலா அண்டை நாடான டிரினிடாட் மற்றும் டெஃபோகாவுடனான ஒரு பெரிய எரிவாயு ஒப்பந்தத்தை அமெரிக்க போர்க்கப்பலான USS கிரேவ்லியை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நிறுத்தி வைத்தது என்றும் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.